வணக்கம் பாலாஜி. திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 10 தாலுகாக்கள் உள்ளன. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட குஜிலியம்பாறை தாலுகாவில் நேற்று வட்டாட்சியர் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த சுற்றறிக்கையில் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வருவாய் கிராமங்களில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் கட்சியில் உள்ள நபர்களின் பெயர், முகவரி ஆகியவற்றை சேகரித்து வருவாய் ஆய்வாளர்கள் வட்டாட்சியரிடம் 18/8/2026 அன்று மாலைக்குள் நேரடியாக சமர்ப்பிக்க தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து கிராம உதவியாளர்களும் வருவாய் ஆய்வாளர்களும் உதவிட இதன் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிக்கை அளிக்க தவறும் கிராம உதவியாளர்கள் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வட்டாட்சியர் அறிவித்து சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த சுற்றறிக்கையை வருவாய் ஆய்வாளர் கோட்டானத்தம், பாளையம், கோவிலூர் மற்றும் தலைமையிடமான துணை வட்டாட்சியர், மண்டல வட்டாட்சியர், பழனி வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கும் நகல்களை அனுப்பியுள்ளார். இந்நிலையில் இது குறித்து தனது சமூக நல பக்கத்தில் வெளியிட்டுள்ள திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், கைரேக சட்டம் அமலில் இருந்த காலத்தில், அரசியல் இயக்கங்கள் தடை செய்யப்பட்ட காலத்தில் கூட இதுபோன்ற சுற்றறிக்கையை வட்டாட்சியர்கள் பிறப்பித்ததில்லை. ஒரு தேசிய அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் விவரம் சேகரிக்க சொல்லி பகிரங்க சுற்றறிக்கை அனுப்பும் வானளாவிய அதிகாரம் குஜிலியம்பாறை வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளதா? மணல் கடத்துவோர் பட்டியலையே, ஆக்கிரமிப்பாளர்கள் பட்டியலையோ, குற்றவாளிகள் பட்டியலையோ இது போன்ற சுற்றறிக்கை போட்டு சேகரித்து வைத்துள்ளாரா? பொதுமக்கள் வட்டாட்சியரை சந்திப்பதற்கு வாரத்தில் 4 நாட்கள் பகல் 12 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே எனவும், மனு கொடுக்க வரும் பொதுமக்கள் செல்போன் கொண்டு வரக்கூடாது எனவும் அப்பாவி பொதுமக்களை அச்சுறுத்தும் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி மீது உடனடியாக வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்து திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என தனது சமூக நல பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் தற்போது வட்டாட்சியர் நேற்று இரவே அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வட்டாட்சியர் இது போன்ற சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளதால் திண்டுக்கல் மாவட்டத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சிபிஐ, சிபிஎம் இரு கட்சியை சேர்ந்த நபர்களின் அனைவரின் பெயர் மற்றும் முகவரி கேட்டது இப்பகுதியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பாலாஜி.